ஹாய் கைஸ், வெல்கம் டு தினேஷ் வித் நென்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தா ஒரு மாசான கண்டென்ட் தான். அது என்ன அப்படின்னா கிளாஷ் ஸ்குவாட் கேம் பிளே தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் வந்து என்னென்னா கிளாஷ் ஸ்குவாட் கேம் பிளே ரொம்ப நாளாச்சு போடு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஆமாம், ஏசி ரொம்ப நாளாச்சு போட்டு. ஸோ இன்றைக்கி வந்து அதோட பார்ட் 5 தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நிறைய கிளாஷ் ஸ்குவாட் பார்ட்ஸ்லாம் போட்டு கேம் பிளே போட்டிருப்போம். ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இதான் எனக்கு தெரிஞ்சு நான் கடைசி கிளாஷ் ஸ்குவாட் கேம் பிளேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆமாம், என்ன இதோட எண்டிங் கேஸ். ஸோ இதான் நம்மளோட கிளாஷ் ஸ்குவாட் கேம் பிளே எண்டு. நாங்கள் இப்போலாம் மிக்ஸும் கரெக்டெல்லாம் வாங்கியாச்சு கேஸ். ஸோ மிக்ஸிம் ஒரு யூஸ்ஃபுல் கேரக்டர் எனக்கு தெரியும். ஸோ அதை வாங்கி விட்டோம். அதை என் மெடிக்கல் சுற்று வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றுவான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ ஆமாம் கேஸ், எனக்கு தெரிஞ்சிருக்கு ஃபாஸ்ட்டாக. நமக்கு தெரியாமல் ஒரு எனிமி நம்ம இருக்கிற வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க கைஸ். என்ன பொறுத்த வரைக்கும் இது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா கைஸ்? எங்கே போடப்பா அப்படி என் கிள்ளி பண்ணினு சுத்துப்பா சாகுப்பா செத் டெத்தாக எனக்கு கிள்ளி குடியா. அவ்வளோதான் கைஸ், எல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் கொடுக்கலாம். ஸோ இதான் கடைசி எண்டு. ஓகேவா? ஸோ எண்டிங் ஆஃப் கிளாஷ் ஸ்குவாட் கேம் பிளேன்னு வச்சுக்கலாமே. ஆமாம் கைஸ், அது உண்மைதான். நம்மகிட்ட ஸ்னீக்கி க்ளவுன் இது 2 காசு இல்லை. ஸ்னீக்கி க்ளவுன் எக்ஸாமைட் ஸ்கின் இருக்குது கைஸ். ஸ்னீக்கி க்ளவுன் எக்ஸாமைட் ஸ்கின் இன்னும் இந்த 4th anniversary கொடுத்தாங்க. 4th anniversary அந்த பால் மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அதில் ஸ்னீக்கி க்ளவுன் எம்ஃபட்டோட கிரேட் வச்சுது கைஸ். அதில் நமக்கு தோணுச்சு. ஸோ இதோட விடுங்க நம்ம டப்பு அமைப்போம். இதுதான் கடைசி பார்ட். அதனால் நான் கொஞ்சம் எமோஷ்னலாகவே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதனுடைய ஃபஸ்ட்டு வீடு இன்னும் ஒரு க்ளோரன்ஸ் போட்டுருவோம். எங்கே இருக்கிறானோ எனிமிஸ் தெரியலையே மக்கள். முடிச்சிடணும் கண்டிப்பாக சொல்கிறேன். எல்லாருக்கும் கிள்ளி கிடைக்கும், பட் நமக்கு மட்டும் கிள்ளி கிடைக்காது மக்களே. என்ன யூஸ் படிக்கட்டு காணும். எப்படா மேலே ஏறி போகிறீங்க? இங்கே இருக்கு ஐயோ வந்துச்சு. என்னடா சரி கைஸ், கீழே எடுத்தாச்சு. ஆனால் கீழே எடுக்கலாம். வேற ஒன்று சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. இஷ்டம் வந்துட்டு அப்புறம் நான் அனுப்பிச்சி விட்றோம். வேறு ஒன்று சொல்லிக்கிட்ட வச்சுக்கோங்க. டப்பு நம்ம 3rd மேட்ச். ஓகே, இது வந்து ஜெயிக்கட். இதாவது கில் எடுக்க ட்ரை பண்ணுவோம். என்ன ஒரு ஃபிஷ்ஷு கையில் வச்சுருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்பீங்க. இது வந்து எலாட் பாஸில் கொஞ்சம் பாட்டில் அப்படி இருக்குது ஈஸ். ஏன்னா கையில் ஃபிஷ் தாக்குற மாதிரி இல்லை. அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோ வாய்ஸ் பேசுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நீட்டாக தொண்டை கட்டின மாதிரி இருக்குது ஃபீல் ஆகுது. கைஸ் அவங்க அதை கொட்டணும் கைஸ். நமக்கு கில்லு கிடைக்கவே இல்லை இந்த மேட்சும். இந்த கடைசி கேம் பிளே ஒரு கில்லாவது எடுக்கலான்னு பார்த்தா அதையும் கூட படிக்கிறானுங்க. ப்ளஸ் சத்தமாகவும் பேச முடியல. ஒரு ஷார்ட் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு கிரெனேட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு புதுசாக கிரெனேட் ஸ்கின் விட்டாருங்க. ஞாபகம் இருக்கா கைஸ்? அந்த கிரெனேட் ஸ்கின் எடுத்துகிட்டு பார்த்துக்கோங்க. இதை கடைசி கேம் பிளே வேறு. அதான் கொஞ்சம் சோகத்தில் வந்து வாய்ஸ் வர மாட்டேங்குது. வாய்ஸ் தான் கிங்ஃபிஷர் கார்டெலாம் இருக்குது. ஆனால் நம்ம கிளாஷ் ஸ்குவாட் சேலஞ்ச் வரும் பார்த்திங்களா, அது மட்டும் கண்டிப்பாக நிறையா வரும் கைஸ். ஓகே கைஸ், சேலஞ்சில் அதுக்கப்புறம் நிறையா வரும். ஓகேவா? ஸோ ஓ மை காட், ஆல்மோஸ்ட் போய்ப்பேன்.
பாடா என் தலை குட்டிங்களா போகணும். ஒரு கில் எடுத்துட்டோம் மக்களே. ஸோ பூயாயிஸ் மஸ்ஸான பூயாயிஸ் எண்டிங் கிளாஷ் ஸ்குவாட் கேம் பிளே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பார்ட் 5 எண்டிங்காக இருக்கும்னு நான் நினச்சிக்கிட்டு பார்க்க, அதுக்காக தான் இவன் நல்லது போடாமல் வச்சுருந்தேன். ஸோ பட் போட வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. ஸோ கவலை தாங்க இருக்கு நம்மளால் எடுக்க முடியலன்ட்டு. பட் ஆனால் சில்வர் 2 வந்துட்டோம், அதுவே பெரிய விஷயம். டபுள் ஸ்டார் வேறு. ஸோ guys, see you in the next video. Bye bye.